நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்றைக்கி பாய் கடை சிக்கன் 65 எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம கடைகளில் வாங்குகிற சிக்கன் 65 பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் வீட்டில் ரெடி பண்ணும்போது நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது, மொறுமொறுன்னு ஆயிரும். இன்றைக்கி மாவு உதிராமல் அந்த சாஃப்ட்னஸோடு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வணக்கம். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா, பாய் கடை சிக்கன் 65 சூப்பராக பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸ் ஒரு 15லேருந்து ஒரு 20 கிராமுக்குள்ளே தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாகவும் அதை வெட்டி வாங்கிக்குவோம். நான் வந்து எலும்பு கலந்து தான் வாங்கியிருக்கேன். எப்போயுமே வந்து சில்லி பண்ணும்போது கொஞ்சம் எலும்பு கலந்துருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நான் 2-3 தடவை கழுவிட்டு கறியாக மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியை வந்து சுண்டாக பிழிஞ்சிட்டு கறியாக மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தயிர், நல்லா கெட்டி தயிர், ரொம்ப புளிக்காத தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இந்த மாதிரி குளிக்கரண்டியில் 2 ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன், இஞ்சி பூண்டும் சேர்ந்து நல்லா நைஸாக அரைச்சது ஒரு 3 டீஸ்பூன் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. அடுத்து சிக்கன் 65 மசாலா ஒரு 4 டீஸ்பூன். இது வந்து நம்ம கடையில் வாங்கினது தான். நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி வாங்கிக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூனு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே இந்த சிக்கன் 65 மசாலாவில் வேறு உப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு இந்த சிக்கனுக்கு கொஞ்சம் உப்பு பத்தாது. ஏன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தூள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இப்போ இந்த தயிரில் இருக்கக்கூடிய ஈரத்துலையும் சிக்கனில் இருக்கக்கூடிய ஈரத்துலையும் போட்டு இந்த மசாலாவை போட்டு நல்லா விரவி கொடுத்துருங்க. சிக்கன் நல்லா இந்த மாதிரி விரவிடுங்க, நல்லா திக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த தயிர் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த சிக்கன் 65 வந்து உங்களுக்கு சிம்பிளாக, அதாவது கடையிலே மசாலா வாங்கிட்டு நம்ம மிக்சிங் மட்டும் கரெக்டாக போட்டு அந்த கடை டேஸ்ட்டுக்கு, அதாவது பாய் கடை டேஸ்ட்டுக்கு நம்ம எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மிக்சிங்கை போட்டிங்கன்னா இங்கே கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறட்டும். பார்த்தீங்கன்னா சிக்கன் நமக்கு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு மசாலாவோடு சேர்ந்து. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். முதலே சேர்க்க வேண்டாம். மசாலா வந்து சிக்கனில் ஊறும்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் போடாமல் ஊற வச்சுட்டு கடைசியாக மட்டும் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு தூவி விட்டு இப்போ நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே சிக்கனில் இந்த மசாலா தண்ணி ஏற்கனவே இருக்கும், அதோடு சேர்த்து நல்லா விரவி கொடுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் மசாலா பிரியாமல் நமக்கு நல்லா சூப்பராக அது சிக்கன் 65 ரெடியாகி வரும். பார்த்திங்கன்னா அந்த இருக்க ஈரமே போதும். இதுவே நமக்கு சரியாக இருக்குது, தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம். கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த அளவுக்கு போதும். சில்லியில் வந்து பெரும்பாலும் நிறையா போட்டோம்னா அது லேயர் மாதிரி பஜ்ஜி மாதிரி வந்துடும். அதனால் இந்த மாதிரி லேஸாக போட்டு அப்படி விரவி கொடுத்தா போதும். இப்போ நம்ம சில்லி போட ஆரம்பிக்கலாம். சில்லி பொரிக்கிறதுக்கு இந்த கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடு வந்து நல்லா சூடாயிடும். நல்லா சூடானோடனே அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எண்ணெய் சூடு நல்லா ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சில்லி துண்டுகளை எடுத்து மெதுவாக எண்ணெயில் இறக்கிடுங்க. அப்படி ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சொன்ன மெத்தடில் செய்யும்போது மசாலா பிரியாமல் சூப்பராக ரெடியாகி வரும். இப்போ எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்புலையும் எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்புலையும் நம்ம துண்டுகளை எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ முதல் ரவுண்டுக்கு தேவையான அளவு உள்ளே சேர்த்துட்டோம். இப்போ நல்லா அந்த பக்கம் வெந்து வரட்டும். எண்ணெயில் சிக்கனை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் நல்லா பொறுமையாக வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா திருப்பி விடுங்க. நீங்கள் குழிக்கடையில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. நல்லா ஜல்லிக்கரண்டிட்ட நல்லா திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். சிக்கனை பொறுத்தளவு நல்லா வேக வச்சிடணும். நம்ம வீட்டில் பண்ணும்போது ஒரே ரவுண்டில் வேக வச்சுருவோம், அதனால் நல்லா வேக வச்சிடணும். கடைகளில் பெரும்பாலும் வந்து ஒரு 1/2 வேக்காடில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம கேட்ட உடனே வெயிட் போட்டு அப்புறம் வந்து 2வது வேக்காடு விடுவாங்க. நம்ம வீட்டில் ஒரு பண்ணும்போது ஒரே வேக்காடிலே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டிட்ட கலந்து விடுங்க. நல்லா முருகலாக வெந்து வரட்டும். இப்போ நம்ம சிக்கனை பொரிக்கிறதுக்கு மொத்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 நிமிஷமாக அது ஆகும். 8 நிமிஷம் நமக்கு அது நல்லா எண்ணெயிலே வெந்தால் தான் நமக்கு முழுமையாக வெந்து வரும். அதை நம்ம போடுற பீஸை பொறுத்து, கொஞ்சம் பெரிய பீஸுனா கூட 1 நிமிஷம் 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். ரொம்ப சின்ன பீஸ்னா சீக்கிரமே நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ கிட்டத்தட்ட இந்த மாதிரி அளவுகளில் பீஸில் நம்ம வேகிறதுக்கு 8 நிமிஷம் ஆச்சு. இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையலில் வந்து பாய் கடை சிக்கன் 65 சூப்பராக ரொம்ப எளிமையாக ஷார்ட்டாக டேஸ்ட்டாக அதே மெத்தடில் எப்படி ரெடி பண்ணுறதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா கடைசியெல்லாம் ரெடி பண்ணி அந்த மிளகு தூள் வந்து கடைசியாக நம்ம தூவி எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்.
கரெக்டாக டேஸ்ட்டாக அந்த காரசாரமெல்லாம் கரெக்டாக இருக்கு, நல்லா அருமையாக இருக்குது. நம்ம மிளகு தூளோடு சரி நல்லா அருமையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் சூப்பரான ஒரு 65 செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.